வாழ்கவே மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ராமலிங்க செட்டியார் வருகிறேன். அப்படி இருக்க அருகாமையில் வர வேண்டிய காவலை கல்களை வாழ்க பல்லாண்டு வாழ்கின்ற மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்கின்ற மனமாற வாழ்த்துகிறேன். அடிக்கடி தட்டி தட்டி பாக்குறேன். சரி வாங்கட்டும். இருந்தாலும் ஐயா என்ன அச்சில் போய் இருந்தாலும் நம்முடைய மதுராபுரி பட்டணத்தில் எனக்கு முன்னதாக வர வேண்டியது இன்றைய தினத்தில் காலத்தமாக வர வேண்டிய காரணம் என்ன? ஏண்டா இவள் காலதாமதம்? நீ காலதாமதம் கேட்டா என்ன சொல்லுவாங்களா? சாரியத்தை முன்னாடி போட்டு நல்லா சிரிச்சுக்கினே கேளுங்க பாக்கலாம். சாரியத்தை முன்னாடி போட்டு சிரிச்சுக்கினே கேளுங்களா? முன்னாடி போட்டு சிரிச்சுக்கினே கேளுங்க பாக்கலாம். ஏண்டா இவளுக்கு கால தாமதம்? சிரிச்சுக்கினு கேளு. யூடியூப்ல போடுது. சிரிச்சுக்கினு கேளு. தம்பி ஓட எச்சைடு அவருக்கு. பணத்தை வைக்க பணம் இல்ல வந்த ஒண்ணு என்ன சொன்னாங்க? பணம் தானே சொன்னாங்க. தப்பா நான் சொன்னேன். என்ன மட்டும் தான் நீ அடிப்ப. என் பங்காளி ஒருத்த வருகிறான. உன் பங்காளி அவன் அடிச்சு போறான். கூப்பிடு. ஓ பங்காளியா? என்ன கும்பிட்டா எது கூப்பிட்டு என்ன கும்பிட்டா எது கூப்பிட்டு கேக்குறியா? பங்காளியா ஒருத்தவ என் மூஞ்சில பூரா விட்டான்டா. மூஞ்ச பூரா விட்டான். மூஞ்சில பூரா விட்டானா? பூரா விட்டானா? நீ ஒழுங்கா சொன்னதுன்னா எனக்கு புரியும். அதான்டா பூரா விட்டான்டா. பூரா நலங்கு வச்சிட்டான் நம்ம பங்காளியா. நீ மூஞ்ச விட்டா யாரியா? அது உட்காந்துக்கிறான் போரு. மூஞ்ச குரங்கு சூத்தாட்டா. மிச்சா மூஞ்ச போலாம்
மதுராபுரி பட்டணத்துல வேலைக்காரர்கள். ஆமா, நான் யாரு? இந்நாட்டு செட்டியார் ராமலிங்க செட்டியார். என்னுடைய தொழில் வணிகம். வணிகம்? ஆமா. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, உலகம் விட்டு உலகம், இப்படியெல்லாம் சென்று பல வணிக தொழிலை செய்து பல பொன் பொருள் திரவியங்கள் அனைத்தும் கொண்டு வந்து இந்த மதுராபுரி பட்டணத்திலே யாதொரு குறைவில்லாமல் என்னுடைய நாட்டுக்கு மக்களுக்கு சேபமாக வச்சிருக்கேன். அப்படி இருந்த போதிலும் காலத்தாமதம் என்ன கோலை யார் செஞ்சுகிறா? இன்னியா கேக்குற? ஆனா உனக்கு ஒண்ணே ஒண்ணு தானே ஆயிருப்பாங்க இல்லையா? அந்த பல்லுதான் உனக்கு ஆயிருக்கு. மிச்சான் உனக்கு எவளுக்கு எவளுக்கு மிரியாதோ அவளுக்கு அவளுக்கு தான் மிரியாது. லைன் கொடுத்து வாரு. உள்ள 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 பாங்கடா, உள்ள பாங்க. நான் வரல போடா. உங்க நான் வரல போடா. ஓ நான் வீட்டுக்கு போறேன். நான் கூத்தாடு வரலையா? கூத்தாடு வரலையா? வாங்க நீ 3.25 லட்சம். ஓ அவன் மீனாரே அடிக்கிறேன். நான் கூத்தாடு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. ஓ ஆமா அடி சித்தியமா அச்சாம்பா. கட்டடிக்கிற பட்ட வாய தந்த பட்ட பட்ட உனக்கு அவரு அடிக்கலையா? டே ஊரா மாட்ட பையன் உதவனா உனக்கு சந்தோஷம்டா பாலிய. ஓ அவன் மீனார அடிக்கிறான். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எப்பா ஒரு ஆளுக்கு தான் அடிக்கணும். இதுல குத்துற சூத்தனா மட்டும் மானரே ஆக்கி நடக்குறாங்க. ஓ எவ்வளவுப்பா குத்தி? ராஜாச்சியா? எப்பா எப்படின்னப்பா? 3 லட்சத்தியா? குட்டி யார்கிட்ட குத்தா? அவளை எப்ப வச்சுருந்தா நீங்க ஆசைப்படுறீங்க? நேத்து கூட வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட்ல குச்சி போட்டு பார்த்து நாய் நக்கிங்க. ஆமா அதனால உன்னோட குச்சி ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சத்தியாகறல. ஆமா அவளை பக்கத்துல வச்சுன்னு குத்துனா. அவளை வச்சு தானே குத்த? அவளை இட்டு வந்து அச்சும் கடங்கும். அதுதான் ஆசைப்படுறீங்க அச்சும் கடங்கன்ற. ஓ ஏய் சித்தி மா சொல்றேன். நான் எவளுக்கு எவளுக்கு உங்களுக்கு மிரியாஜி குத்துக்கிறேன்னா அவளுக்கு அவளுக்கு தான் அவளுக்கு நான் மிரியாஜி குத்துக்கிறேன். இதுக்கு மாதிரி நீங்க பார்த்து நான் டிஜின் ஆயிடுவேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னப்பா? ஆமா அது கூட என்ன உதவாங்க மாட்டேன்டா பாவி. காலைல போய் ராஜாஜி வித்துட்டு வந்து ஜாலியா இருப்பேன். அடா பாங்கடா மாயங்களா, உனக்கு தாண்டா கூத்தாடுற தொழில் விட்டா தொழில் கிடையாது. ஐயா ராஜாத்திரா பாவி. டேய் எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள். இந்த இடத்துல சாராக்காய் வச்சு போச்சுப்பான் பாட்டா. ஓ ஆமா ஆனா பக்கத்து சாக நகரம் வைக்கிட்டோம். ஆமா ஐயாக்கு விக்கிற வேலை, இவங்க எல்லாம் நக்கிற வேலை. பையன் நக்குவான், அவன் விட்டு விடுங்க. ஓ ஏய் சித்திமா சொல்ல என்ன மிரியாதுடா. டே மிச்சா டே என்ன மிரியாது? நோ டரிடா. நோப்பா நோ நோ நோ. நான் இப்பதான் இங்கிலீஷ்ல வாய் உள்ள விட்டுக்கிறேன்.
எப்பப்ப எதுல விடணும்னு எனக்கு தெரியாது. சித்தமா சொல்ல நான் கிளம்புறேன். என்னடா சித்தமா வர முடியாதுடா. டேய் அப்பா குர்ராப்பா நான் கிளம்புறேன்டா. என்னடா கோட்டா அது என்னடா சொல்லிட்டா பாரு கூட்டி கூட்டி வைப்பதான் மாமா. என்ன எப்ப எப்ப பாம்பு ஐடியா உனக்கு தேர்றா தம்பி நான் கிளம்புறேன்டா. சொல்லுப்பா உனக்கு என்ன சித்தமா தரோம் நான் பொட்டு ஏன்னா எப்பயே கிளம்பிட்டு இருப்பேன் நானு. அதான் நான் கிளம்புறேன். என்னடா என்னப்பா இப்பதான்டா கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறான் பையன். எத்தனை பேரு இந்த கம்பெனில வெறும் 9 வச்சுன்னா கூத்தாடி நடக்குங்க. 9 கம்பெனியா களமாதி நாடகம் பண்ற 9 கம்பெனி. என் அடியால அவங்க அம்மா சிலுக்குறான். உன்னை அடிப்பாரு எங்க அம்மா சிலுக்கா வேண உன்னை அடிக்க மாட்டா. சரி வாங்க அடிக்கிற தேவடியா போய் ஒழுங்கா அடிக்கிற வாழை பூட்டி வச்சுன்னு போயிட்டு திருட்டி தேவடியா பையா சொன்ன நான் வப்பும் எனக்கு கிளீன் ஆயிடுச்சு. எனக்கு கிளீன் ஆயிடுச்சு. எனக்கு கிளீன் ஆயிடுச்சு. எனக்கு கிளீன் ஆயிடுச்சு. பூல விடா என்ன சொல்ற கேட்டு சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் சொல்லு. எதுமா எனக்கு கிளீன் ஆகி 4 மாசம் ஆகுது. உனக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. ஆமா எங்க மாமியார் வீட்டுல இருந்து பொங்கலுக்கு பாக்க வச்சு கூப்பிடுறாங்க. பொங்கலுக்கா தீபாவளிக்கா? பொங்கலுக்கா கூப்பிடுறாங்க. பாக்க வச்சு கூப்பிடுறாங்க. எங்க மாமியார் வீட்டுல கூப்பிடுறாங்கட்டு எனக்கு சரியான சந்தோஷம். ஆமா எங்க மாமியார் வீட்டுல என் முன்னாடி பண்ணி கிளம்ப முடியான்ட்டேன். கிளம்பி முன்னாடியே போ. போலாம் வாங்கிட்டு நானே அப்ப முன்னாடி கிளம்பி போறேன் எங்க மாமியார் வீட்டுக்கு. ஐயோ போனே என் மாமியார் தூக்குற துணியா நிக்கல. அது மருந்து வந்துட்டானே இப்படி வர்றாங்க. தலை மறுபுல வந்து ஆமா ஆமா இந்த தூத்துக்குடி சாப்பிடுறியா? அந்த பொம்பளை பையன் சாப்பிடுறியா? அதான் சாப்பிடுறியா? அதான் சாப்பிட்ட போய் அதான் சாப்பிடுறியா? எங்க மீன் கேக்குறாங்க. எனக்கு துணி குடிக்கியா? துணி 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 துணியா? அது குடிக்கிறாங்க. மாமியார் கேக்குறாங்க தண்ணி குடிச்சியா? எங்க மாமனாருன்னு கேட்டேன். என் மாமனார் உன்ன மாதிரி குடிக்கார கம்னாட்டி போகுது. ஆமா அவன் எங்க குடிக்கார? ஆமா கீழே ஊத்திடுவேன். நான் 3 பேர் சூத்து சொல்லு எதுமா என் மாமனார் குடிக்கார கம்னாட்டின்ட்டு எங்க மாமியாரு
பொங்கலுக்கு சந்தைக்கு கூப்பிடுறாங்க. சந்தைக்கு? ஆமா. அடடே போய் சந்தைக்கு? ஆமா. ஏன்னா நான் போயிட்டு வந்தா பெரும் பொங்கல் போய் சந்தை தான் போடுவாங்க. ஆமா. போய் சந்தைக்கு போயிட்டு சாமான் போட்ட இடத்துக்கு. ஆமா, நானே எங்க மாமியா சாமான் போட போறோம். மாமனார் தான் ஒரு குடிகாரன். ஆமா சொல்லு. எங்க மாமியார் கூப்பிடுது, வா வா வான்னு கூப்பிடுது. நானும் எங்க மாமியார் கிளம்புறோம். சந்தைக்கு போய் நானும் எங்க மாமா அண்ணன் கூட எல்லாத்தையும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு வர வயசு நம்ம இருட்டாயிடுச்சு. ரொம்ப தொலைவு. ஆமா. ஐயோ நாங்க போயிட்டு எடுத்து லாங் அதிகம். காட்டு வழி. ஆமா. அந்த காட்டு பாதை காட்டு வழி. ஆமா. மிருகங்கள் திருடர்கள் தொல்லை அதிகம். அதனால போயிட்டே இருட்டு போச்சு. அதான் முகம் தெரியல. அந்த இருட்டுல எங்க மாமியாரி நம்ம எங்க நான் போறது சொல்லிட்டு அதாவது 15 மண்டபம். அடடே அந்த மண்டபத்தை 10 போல எங்க மாமியார் சொல்லிட்டாங்க. மண்டபத்துல? ஆமா. எங்க மாமியார் சொன்ன சரி எங்க மாமியார் சொல்றாங்களே நானும் எங்க மாமியார் படுக்கிறதுக்கு போயிட்டோம். அப்புறம் அந்த மண்டபத்துல எங்க மாமியார் அங்க படுக்கிறாங்க. உங்க மாமியார் இங்க படுத்துக்கிறாங்க? ஆமா. நான் இங்க பத்துக்கினேன். அந்த எத்தனை மணி காய்கறி கூட அந்த அண்ணன் கூட நடுவில் வச்சு நல்லா நானும் எங்க மாமியார் நல்லா கொட்டாச்சு தூங்குது. நானும் நல்லா தூங்கினேன். கரெக்டா மணி 12 மணி 12 எங்க மாமியார். ஆமா. எங்க மாமியார் நல்லா பயங்கரமா அடிக்குது. கல்யாண புள்ள வேற சூத்திரம் ஐயா சுத்திருப்ப அடி எனக்கு மணி கட்ட 12 ஆகுது பேர். அடி எங்க மாமியார் நல்லா கொரட்டை அடிக்குது. மாமியார் கொரட்டை அடி கொட்டாச்சுன்னா எனக்கு கை கால் அடி நானே நினைச்சு பாக்குறேன். ஐயோ முடியல. தம்பி சும்மா இருக்க மாட்டான். யாரு தம்பி? சொல்லு. அது முறுக்குறான். அது ஒண்ணு பண்ண முடியல. தூக்கம் வர மாட்டுது. தலை மாறுறேன். ஒண்ணுமே முடியல. இது கூடுமோ கூடாதோ கோயந்தான்னு. ஓஹோ கூடுமோ கூடாதோ கோயந்தான்னு. ஐயோ எங்க மாமியா மூச்சுன்னு இருந்துக்குது. அவங்க என்ன சொன்னாங்க? இது கூடி அப்பால எடுதா, இது கூடி போயிடுனாங்க. கூடி அப்பால எடுத்துட்டு நானே எங்க மாமியா ஜிலாட்ல கூடுமோ கூடாதோ கோயந்தானி நீ சொல்ற. உன் மாமியாரு கூடி எடுத்து போட்டா கூடி போடுறா கோயந்தானாங்க. எங்கடா போயிட்டாங்க நேரத்தை. ரெண்டாவது மாமியார் 10 தனி கொடுத்தாங்களா? ஆனா வாப்புனா உனக்கு சொல்றேன் பாரு. முகத்தில் தான் முடிக்க முடியும். எங்க மாமியார் என் பொண்ணோட எங்க மாமியார் சூப்பர் பிகிர். உன் மாமியார்? ஆமா. பொண்ணை விட்டு மாமியார் கல்யாணத்தை நான் போல ஆளை பேரு இருக்கிறான். மாமியார் ஜோடி போற ஆளுங்க போல ஆளுங்க. சரி பாவிட்டோம். மதுராவதி வட்டத்திலே யாதொரு குறையும் இல்லாமல் இந்த ராமலிங்க செட்டியார் கடிகட்டைகளை செய்து வந்து நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்த போதிலும் என்னுடைய மனைவியோ இந்திராணி. ஆமா. இந்திராணியை மணந்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். உங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான்? ஆமா. அவன் பெயர் நல்ல தம்பி. அப்படி நல்ல தம்பி பிறந்து நல்ல முறையிலே வளர்ந்து சகல கல்வி கலையிலும் கற்று சீர சிறப்போடு வளர்த்து வந்திருக்கிறேன். அப்படி சீர சிறப்போடு வளர்த்து வந்த போதிலும் ஒரே மகன் பிறந்தான். ஒரே மகன் பிறகு எனக்கு குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது. குழந்தை பாக்கியம் கிடையாது. பல ஆண்டுகள் கழித்து என்னுடைய மனைவியோ கர்ப்பவதியாக இருக்கிறார். கர்ப்பவதியாக இருக்கிறார். அப்படி இருப்பதினால் சென்று இந்திராணியை காண வேண்டும். அடுத்ததை அழைத்துவா.